இப்ப வேண்டுதல எப்படியோ சிந்து நிறைவேத்திட்டாமா. நெருப்புல விழுந்தும் கூட அசுராம எந்திரிச்சு நேர்த்தி கடனை நிறைவேத்திட்டா. இப்படி யாருமே செய்ய மாட்டாங்கம்மா. உங்க வேண்டுதல அம்பாள் மனங்குளிர ஏத்துக்குவா. என்ன சிந்து, பார்த்து நடக்க கூடாதா? சிவா, முதல்ல நீ சிந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. நான் பெரியமாவை சேர்த்து கூட்டிட்டு போறேன். சரி போ. பெரியமா, சிந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். நீங்களும் எங்க கூட வாங்க பெரியமா. நீ சிந்துவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வா. அக்கா என்ன பேசுறீங்க நீங்க? இவ எதுக்குக்கா சிந்துவை கூட்டிட்டு போனோம்? அவளையே போ சொல்லுங்க. அம்மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? டேய், நீ எதுக்குடா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்? அவளையே போ சொல்லு. சிவா சிந்துவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். நீ அதை தடுக்காத. என்ன? உங்க வேண்டுதல நிறைவேத்திட்ட அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அக்கா நீங்க வாங்கக்கா, வாங்க வாங்க. சிந்து, நீ வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போ. பரவாயில்ல டாக்டர், சின்ன தீக்காயம் தானே. என்னது, சின்ன தீக்காயம் தானா? உடம்பு முழுக்க நெருப்பு பட்டிருக்கு. நீ வா, முதல்ல என் கூட வா. பரவாயில்ல சிந்து, ப்ளீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. ஆமா சிந்து, யோசிக்காதீங்க, ஹாஸ்பிட்டல் போங்க. வா சிந்து, வா. நமக்கே தெரியாம அந்த சிந்து சிவாவை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீங்களே இடம் கொடுக்குறீங்க. எனக்காக தானே அவ தீ மிதிச்சா. அதனாலதானே அவளுக்கு இவ்வளவு காயம் ஆயிருக்கு. அவளை அப்படியே விட்டுட்டு போக என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அவதான் மனசாட்சி இல்லாதவ. நாமளும் அப்படி இருக்க கூடாதுல்ல. நீங்க இப்படியே இறக்கப்பட்டு தான் ஏற்கனவே சிவாவோட வாழ்க்கைய தொலைச்சிருக்கீங்க. அவளுக்கு இறக்கப்பட்டு சிவா வாழ்க்கைய நீங்களே பாழாக்காதீங்கக்கா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டே ஆறுமுகம், பூக்குழி போட்டது யாருடா? எப்பவும் போடுறவங்க தாமா. எப்பவும் போடுறவங்கன்னா ஏன் பூக்குழிக்கு நடுவுல இவ்வளவு பெரிய பள்ளம் வந்துச்சு? அவங்கள கூப்பிட்டு நீ விசாரி. அக்கா, நான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டேன். பள்ள வெட்டவங்க தான் கொஞ்சம் ஆழமா வெட்டிட்டாங்களா. அதுக்கப்புறம் அதை பார்த்து சரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. என்னத்த சரி பண்ணாங்க? பாவம் சிந்து நெருப்புல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன விளையாட்டா இருக்கா? எங்க இருக்காங்க, கூப்பிட வேணா? அது வந்து மாப்பிள, நான் விசாரிச்சதும் அவன் பயந்து ஓடிட்டான் மாப்பிள. நாளை காலைல வந்துருவான் மாப்பிள. நான் கூப்பிட்டு விசாரிச்சிடறேன். ஒருவேளை சிந்துவுக்கு முன்னாடி அம்மா மட்டும் இறங்கி பூக்குழியில விழுந்திருந்தாங்கன்னா அவனை கொன்னே போட்டிருப்பேன்.